Hello viewers, welcome to Agmal. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு எக் மலாய் தாங்க செஞ்சிருக்கோம். இதுக்கு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு எடுத்து ரஃபா கட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இதுல பச்சை மிளகாய் தாங்க காரமே நம்ம சேர்க்க போறோம். கொஞ்சமா கரியாண்டர் லீஃப் எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம மைய அரைச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல pan வச்சிருக்கேன். தேவையான அளவு இதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நான் ஒரு 50 ml இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, இந்த விழுது போட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சமா கரியாண்டர் லீஃப் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதுதான். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா இதுக்கு வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதுக்கு வதக்குங்க. பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் எடுத்துருந்தேன் இஞ்சி பூண்டு விழுது. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதுக்கு வதக்கணும். நான் பால் எடுத்துருந்தேன். ஒரு 1/2 லிட்டர் இருக்கும் காய்ச்சின பால் தாங்க. இந்த மாதிரி காய்ச்சி நம்ம போடக்குள்ள கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இதுக்கு நல்லா நம்ம இதுக்கு கொதிக்க விடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் உங்கள் மொபைலில் சேரும். இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு வெயிட் பண்ணலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் நல்லாவே இது கொதி வந்துச்சு. இதில் பவுடர் மசாலா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதுக்கு நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கணும். நான் ஒரு 5 முட்டை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நான் பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையில் நல்லாவே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி செய்யக்குள்ள அதில் கொஞ்சம் ஃப்ளேவர் இறங்கும். பாருங்கள் நம்ம போட்ட இந்த மசாலா நல்லாவே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதுக்கு வேக வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த முட்டைக்கு எடுத்து இதில் நம்ம ட்ராப் பண்ணிடலாம். இது திருப்பி இந்த மாதிரி முட்டைக்கு நம்ம போடணும். அந்த மாதிரி போடக்குள்ள அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும்ல. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு. இப்போ நம்ம இந்த முட்டைங்களுக்கு மறுபடியும் டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். மெதுவாக டேர்ன் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கிரேவிக்கு போட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரியாண்டர் லீஃப் கொஞ்சம் அதிகமாகவே இப்போ போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடிக்கு நம்ம எடுத்து கட் பண்ணி இதில் தூவிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடலாம். மறுபடியும் பாருங்கள் நல்லாவே இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இது ஒரு 3/4 டீஸ்பூன் இருக்கும். இந்த மாதிரி போடக்குள்ள நல்லாவே உங்களுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த பிரியாணி மசாலாவுக்கு தான் கரம் மசாலா தூள்ன்றாங்க. நான் உங்களுக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. நல்லாவே இப்போ கரம் மசாலா தூள் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுருந்தோம். இப்போ இது ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்பவே சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் தோசை, இட்லிக்கு கூட நல்லாவே சாப்பிட முடியும். இதில் ப்ரோட்டீனும் நம்ம சேர்த்து இதில் செஞ்சுருக்கிறதால முட்டை போட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்ஜாய் ஃபுட்.